இந்த வேலைகள் எல்லாம் மிக 3 ஆண்டுகள் மிக மிக துரிதமாக இந்த வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டு எனக்கு தெரிந்து தமிழகத்தில் உள்ள அரசு கட்டிடங்கள் இதுதான் உயர்ந்தமான கட்டிடமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 21 மாடிகள் ஏறத்தாழ 330 கோடி ரூபாய் முதலீடுகள் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இதை உருவாக்கி தந்திருக்கிறார். 11.41 ஏக்கர் மொத்தமாக 5.57 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல இந்த கட்டிடம் அமையப்பட்டிருக்கிறது. 6000 நபர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு பகுதி மக்களுக்கு மிக பிரம்மாண்ட குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம். மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டம். வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாருக்கும் பெரிய ரெஸ்டாரண்ட் வெளியில இருக்கு, ஜிம் போன்ற மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க உள்ளவே அமையவிருக்கின்றன. வட சென்னையிலும் குறிப்பாக பட்டாபிராம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு 700 மீட்டர்ல, அதே போல ஹைவேக்கு ஒரு 100 மீட்டர்லயே இருக்கிற இந்த கட்டிடம் நிச்சயமாக வெகு விரைவில் நிரம்பும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் பொறுத்தவரை வட சென்னைக்கு அவர் செய்திருக்கும் ஹைடெக் பார்க், டிஎன் டெக் சிட்டி, அதே போல நாலேஜ் சிட்டி, இப்பொழுது இந்த டைட்டில் பட்டாபிராம், இது ஒரே ஒரு துறையில் மட்டும் அவர் நார்த் சென்னைக்கு வட சென்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கும் திட்டங்கள் இத்தனை இருக்கின்றன என்பதை பார்த்து இன்று மக்கள் வேந்து பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட முதல்வர் கிடைத்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. இந்த டைட்டில் பட்டாபிராம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே போல மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் திருச்சிக்கும் மதுரைக்கும் தந்திருக்கும் அந்த டைட்டில் பார்க் 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இந்த 2 நகரங்களிலும் வரப்போகின்றன. மிக பிரம்மாண்டமான ஐடி புரட்சி திருச்சிக்கும் மதுரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை நிச்சயம் உறுதி செய்வார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். எனவே இந்த ஐடி நிறுவனங்களை இந்த டைட்டில் பட்டாபிராமுக்கு வருக வருக என்று அழைத்து இந்த வேலை வாய்ப்பை நம்ம பகுதி மக்களுக்கு தருக என்று கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த எல்லோருக்கும் மீண்டும் ஒருவை எல்லோரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மிக்க நன்றி ஐயா. 11.41 ஏக்கர் பரப்பளவில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 21 தளங்களுடன் 5.57 லட்சம் சதுர அடி பரப்பளவில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் டைடல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பட்டாபிராம் டைடல் பூங்கா கட்டிடத்தை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பூங்கா கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரவலான வளர்ச்சியே பார்ப்போற்றும் வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள டைடல் பார்க் பற்றிய விளக்கப்படத்தை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கிடும் வகையில் 2000ஆம் ஆண்டில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் தொலைநோக்கு பார்வையினால் சென்னை தரமணியில் முதல் அதிநவீன தகவல் தொழில்நுட்ப டைடல் பூங்கா அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டில் தகவல் தொழில்நுட்ப துறையின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்திட டைடல் பூங்கா கோயம்புத்தூர் நிறுவப்பட்டது. மேலும் மாநிலம் முழுவதும் டைடல் பூங்காக்களை விரிவடைய செய்து வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி டைடல் நியோ திட்டத்தின் மூலம் நிலை 2 மற்றும் நிலை 3 ஆகிய நகரங்களில் 8 மினி டைடல் பூங்காக்கள் திட்டமிட்டு மினி டைடல் பூங்கா விழுப்புரம், சேலம் மற்றும் தஞ்சாவூர் ஆகியவை வெற்றிகரமாக திறந்து வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்த டைடலின் மாபெரும் வெற்றி பயணத்தில் ஒரு மைல் கல்லாக தற்போது டைடல் பூங்கா பட்டாபிராம் சென்னையை அடுத்து மிக பிரம்மாண்டமான தகவல் தொழில்நுட்ப பூங்காவாக ஆவடி பகுதியில் ரூபாய் 330 கோடி மதிப்பீட்டில்
5.57 லட்சம் சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 21 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள அதிநவீன டைடல் பூங்கா இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஆவடி ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த மாபெரும் கட்டிடம் ITES, BPOs மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்களின் தொடக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இக்கட்டிடத்தின் ஒருங்கிணைந்த வசதிகளாக 100% மின் ஆக்கி அமைப்பு, மின் தூக்கி அமைப்பு, ஒருங்கிணைந்த குளிர்சாதன வசதி, 33 kV மின்சார இணைப்பு வசதி, ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு, உணவருந்தும் பகுதி, 24/7 பாதுகாப்பு மற்றும் CCTV கண்காணிப்பு, கலந்தாய்வு அரங்கம், விளம்பர பகுதி, உடற்பயிற்சி கூடம், உட்புற விளையாட்டு பகுதி, மின்சார வாகன சேர்வி மற்றும் மருத்துவ மையம் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் 6000 இளைஞர்களுக்கு திறன்மிகுந்த வேலை வாய்ப்புகளை பரவலான வளர்ச்சியின் வழியே உறுதி செய்வதுடன் சமூகத்தின் பொருளாதாரமும் மேம்பட உதவுகிறது. இக்கட்டிடத்தை திறந்து வைத்த திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.